என் தங்க பிள்ளையே, நீண்ட நாட்களுக்கு பிறகு உன்னுடைய இல்லத்தில் வசித்துக் கொண்டிருக்கின்ற, நீ வணங்கிக் கொண்டிருக்கின்ற உன்னுடைய கன்னி பெண் தெய்வம் உன்னோடு பேச வேண்டும் என்று வந்திருக்கிறார்கள். ஒரு பெண் இந்த உலகில் தோன்றி மனம் முடிக்காமல் கன்னியாக மறைந்தால் அவளை வழிபடும் வழக்கம் இன்றும் தொடர்ந்து வருகிறது. பெண்களை தெய்வமாக வழிபடும் வழக்கம் நம் தேசத்தில் பழங்காலத்திலிருந்தே தொற்று தொட்டு நடந்து கொண்டு வருகிறது. சக்தி வழிபாடு என்பது தாய் வழி வழிபாடுதான் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். கன்னிமார்களின் வரலாறு உனக்கு தெரியாமல் இல்லை. என் அன்பு பிள்ளையே, மிக பிரபலமான கன்னி தெய்வங்கள் போற்றப்படுவதற்கு பல காரணங்கள் உண்டு. இன்பத்தை கருவாக்கினாள். பெண்கள் உயிருக்குள் உயிர் சுமந்து சுமந்து மனித குலத்தை வீழ்த்தியடைய செய்தவளும் பெண்தான். இந்த காரணத்திலே பெண்ணை மகா சக்தியாக பார்த்திருக்கிறார்கள். தன்னை விட பலம் குன்றிய பெண்ணை பார்த்து பயந்திருக்கின்றார்கள். அவளை கையெடுத்தும் கும்பிட்டிருக்கின்றார்கள். அந்த பழங்கால மரபுகளுக்குள் வரலாறும் என்று நிலவும் சான்றுதான் தமிழர்களின் கன்னி வழிபாடு. ஒரு பெண் இந்த உலகில் தோன்றி மனம் முடிக்க முடியாமல் கன்னியாக மறைந்தால் அவளை வழிபடும் வழக்கம் கன்னி தெய்வ வழிபாடு என்று நாம் சொல்கின்றோம் அல்லவா? இந்த கன்னிகை பெரும்பாலும் தங்களின் சராசரி வாழ்வை தவறவிட்டார்கள் அல்லது துச்சமாக தூக்கி எறிந்தவர்கள். கன்னி தன்மையை கொடுத்து தாய்மை பரிசாக பெறாமலேயே இழந்தவர்கள். இதனாலேயே சராசரி பெண்கள் ரட்சிக்கு தெய்வம் நிலைக்கு உயர்ந்து விடுவார்கள். இப்படிப்பட்ட கண் தெய்வம் தான் உன்னிடம் இன்று பேச வந்திருக்கின்றது என்பதை புரிந்து கொள். என் தங்க பிள்ளையே, உனக்கு துணையாக இருக்கக்கூடியவர்கள் உன்னுடைய குல தெய்வமும் உன்னுடைய இஷ்ட தெய்வமும் உன் இல்லத்தில் இருக்கின்ற கன்னி பெண் தெய்வமும் அத்தோடு உன்னுடைய முன்னோர்களும் தான். இவரிடத்திலிருந்து நீ ஆசிகளை பெற்றுவிட்டால் உன்னுடைய வாழ்க்கையானது முழுமையடைந்து விடும் என்பதுதான் சந்தேகமில்லை. இன்று இந்த நல்ல நாளில் உன்னுடைய முன்னோர்களின் ஆசிகளையும் பெற்று என் பிள்ளை இருக்கின்றாய். என் பிள்ளையே, அப்படி இருக்கும்போது உன்னுடைய கன்னி பெண் தெய்வம் இந்த நேரத்தில் உன்னோடு பேச வந்ததற்கான காரணம் என்ன தெரியுமா? என் பிள்ளையே, அவர்கள் உனக்கு நிச்சயமாக நல்லதுதான் சொல்ல வந்திருக்கிறார்கள். ஏனென்றால் அவர்களுக்கும் பல நாட்களாக உன்னிடத்தில் வார்த்தைகளை பேசிவிட்டால் போதும். அவர்கள் உனக்கு எப்போதும் உறுதுணையாக இருப்பதை நீ புரிந்து கொள்வாய் அல்லவா? என்றும் அவர்கள் எந்த அளவிற்கு உன் வாழ்க்கையில் உனக்கு நல்ல விஷயங்களை செய்ய வேண்டுமோ அதை செய்து கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என்றும் அவர் உன்னோடு பேச வந்திருக்கின்றார்கள். என் பிள்ளையே, அவர்கள் உன்னோடு பேசுவதை நீ முழுமையாக கேட்க வேண்டும். ஒருவேளை உன்னுடைய மனதிற்கு மிகப்பெரிய ஆறுதலாக இவர்களுடைய வார்த்தை அமைந்து விடலாம். நீ இப்போது இருக்கின்ற கஷ்டத்திற்கு உனக்கு மிகப்பெரிய தீவினை கூட அவர்கள் கொடுத்து விடலாம். என் தங்க பிள்ளையே, ஏதோ ஒரு குழப்பத்திற்கான தீர்வு இவர்களின் வார்த்தைகளில் இருக்கிறது என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். அதனால்தான் உன் இல்லத்தில் வசிக்கின்ற கன்னி பெண் தெய்வம் என்ன பேசுகிறார்கள் என்பதை நீ தெளிவாக கேட்க வேண்டும். ஏனென்றால் என் அன்பு பிள்ளையே, நான் உன் இல்லத்தில் இருக்கின்ற கன்னி பெண் தெய்வத்தோடு பேசுகின்றேன். நீண்ட நாட்களாகவே எனக்கு உன்னோடு பேசிவிட வேண்டும் என்று எண்ணம் தோன்றி இருக்கின்றது. அதற்கு காரணம் என்ன தெரியுமா? நீயும் உன்னுடைய குல தெய்வத்தையும் உன்னுடைய இஷ்ட தெய்வத்தையும் உன்னுடைய முன்னோர்களையும் நினைத்து அவர்கள் எல்லாம் என்ன செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றாய். என் தங்க பிள்ளையே, அவர்களுக்கு உனக்கு எல்லாம் செய்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். இருந்தாலும் இந்த கன்னி பெண் தெய்வம் என்னை நீ சற்று மறந்தது உண்மைதானே? என் பிள்ளையே, நீ மறந்து விட்டாய் என்பதற்காக நான் கோபமெல்லாம் வரவில்லை. இன்று உன்னோடு சில மணிதுளிகள்
பேச வேண்டும் மற்றும் மனவிட்டு பேச வேண்டும் என்ற எண்ணத்தோடு வந்துவிட்டு, அது மட்டுமல்ல மனக்கவலையோடு சோர்ந்து போகின்ற நேரத்தில் எல்லாம் நான் உன் அருகில் இருப்பதை நீ உணரவில்லை அல்லவா? அதனால்தான் அதையும் இன்று நான் உனக்கு தெளிவுபடுத்தி விட வேண்டும் என்று வந்திருக்கின்றேன். உன்னுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்பதையும் நான் தெளிவாக கவனித்து கொண்டுதான் இருக்கின்றேன். ஒவ்வொன்றிலும் ஒவ்வொரு விதமான சோதனைகளை நீ தாங்கிக் கொண்டுதான் இருக்கின்றாய். அப்படி இருக்கும்போது என் பிள்ளையே, உனக்கு இந்த கன்னி பெண் தெய்வம் உதவி செய்கின்றார்கள் என்பதையும் நீ எதிர்பார்த்து இருக்க மாட்டாய் அல்லவா? ஏனென்றால் உன்னுடைய முழு கவனமும் உன்னுடைய குல தெய்வத்தின் மீதும் உன்னுடைய இஷ்ட தெய்வத்தின் மீதும் இருக்கின்றது. அது மிகவும் அவசியமான விஷயம். அவர்களுக்கு பிறகுதான் நான் உன் வாழ்க்கையில் வர முடியும் என்பது மிகப்பெரிய சரியான உண்மை. ஒரு சில மனிதனுடைய அளவில் நீ என்னையும் நினைத்திருக்கலாம் என்று நான் யோசிப்பேன், சரி. ஆனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் இன்று நான் உன்னோடு பேச வந்ததற்கான முக்கியமான காரணம், உன்னுடைய மனதில் ஏகப்பட்ட குழப்பங்கள் உன்னை போட்டு புரட்டி கொண்டிருக்கின்றது. ஒரு பிரச்சனை முடிந்தால் அடுத்த பிரச்சனை, அதில் எந்த பிரச்சனைக்கு தீர்வு பெற முடியும் என்று தெரியாமலேயே நீ அங்குமிங்கும் வேதனையில் இருக்கின்றாய் அல்லவா? உன்னை சுற்றி சுற்றி வருகின்ற ஒவ்வொரு கஷ்டங்களில் இருந்தும் உன்னால் மீண்டு வர முடியாமல் இன்று ஒரு பிரச்சனை முடிகிறது என்று நினைத்து உறங்கினால் விடியலில் உனக்கு அடுத்த பிரச்சனை வந்து விடுகிறது. உன்னோடு இருப்பவர்களை உனக்கு அதிகபட்சமான கஷ்டத்தை கொடுக்கிறார்கள். யார் உனக்கு காலம் முழுவதும் உறுதுணையாக இருப்பார்கள் என்று நீ நினைத்து பேசிக்கொண்டு பழகுகின்றாயோ, அவர்களே உனக்கு கஷ்டங்கள் அதிகமாக வரும்போது அதனை உன்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை அல்லவா? அதிலிருந்து உன்னால் மீண்டு வர முடியவில்லை அல்லவா? இப்பேற்பட்ட இந்த சூழ்நிலையில் வாழ்க்கை பயணம் அதிகமாக வந்துவிட்டது. என் குழந்தையே, என் தெய்வம் ஒன்றே கதி என்று நீ இருந்து கொண்டிருக்கின்றாய் அல்லவா? நிச்சயமாக நீ வணங்குகின்ற தெய்வம் யாரும் உன்னை கைவிடவில்லை. நீயும் உன் மனதுக்குள் இருக்கின்ற உன் நம்பிக்கையை நான் குறைத்துக் கொள்கிறாய் என்று ஒரு விஷயம் நடக்கவில்லை என்றால் நாளை அது நடக்கும் என்ற நம்பிக்கை உனக்குள் வர வேண்டும். உன்னுடைய மனது அப்படியே சோர்ந்து விடுகின்றது. நம்பிக்கையை கைவிடாமல் என்றாவது ஒரு நாள் நடக்கும் என்று நம்புவருக்கு மட்டும்தான் யார் தன்னுடைய நிலையில் எப்போதும் ஒரே மாதிரி இருக்கிறார்களோ அவர்களுக்கு தான் எல்லாம் சரிசமமாக நடக்கும் என்பது இந்த பிரபஞ்ச விதி. அவர்கள் வேண்டியது எல்லாம் நிச்சயமாக கொடுத்து விடுவார்கள். அது உனக்கு தாமதமாக தான் கிடைக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. என் தங்க பிள்ளையே, நீ இன்று உன் இல்லத்தின் சூழ்நிலையை நினைத்து கஷ்டப்படுகிறாய். கஷ்டங்கள் வாட்டி வாட்டி வதைப்பதாக மன வருத்தம் அடைகிறாய். எல்லாமே மாறக்கூடியது. பணம் இருக்கின்றவருக்கு வேறு விதமான கஷ்டங்கள், பணம் இல்லாதவருக்கு பணமே இல்லை என்ற கஷ்டம், இரண்டுமே இல்லாதவருக்கு உடல்நிலை இல்லையே என்று, மன அமைதி இல்லையே என்று ஒரு கஷ்டம் இருந்து கொண்டுதான் இருக்கின்றது. அதனால் என்னுடைய குழந்தையே, நீ மனவேதனைப்படாதே. உன்னை சூழ்ந்து நடக்கின்ற விஷயங்களை பார்த்து வருத்தப்படாதே. எல்லாவற்றையும் மேலாக உனக்கு துணையாக இருக்கக்கூடிய குலதெய்வம், உன்னுடைய இஷ்ட தெய்வம், உன்னுடைய கன்னி பெண் தெய்வம், உன்னுடைய முன்னோர்கள் உனக்கு பாதுகாவலாகவும் நின்று கொண்டிருக்கின்றோம் என்பதை நீ மறந்து விடாதே. கஷ்டம் வந்தவுடன் முதலில் மனது வேதனைப்படுவதை நிறுத்திவிட்டு எல்லாவற்றிற்கும் நிச்சயமாக ஒரு காரணம் இருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். யார் எந்த சூழ்நிலையில் உனக்கு வேதனையை கொடுத்தாலும் என் தங்கமே, எல்லா சூழ்நிலையும் காக்க வேண்டும். உன்னை ஆட்டி படைத்ததெல்லாம் இனிமேல் நிச்சயமாக நல்ல பலனை உனக்கு கொடுக்க போகின்றது. உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு பல நல்ல விஷயங்கள் நடக்கப் போகின்றது என்பதை புரிந்து கொள். கஷ்டத்தை அதிக நாட்கள் என் பிள்ளையே நீ அனுபவித்து விட்டாய். வந்த சோதனைகள் பல தலை தாண்டி ஓடிய காரணத்தினால்
சோதனைகளை பல கடந்து நீ தாண்டி வந்து விட்டாய். இனியும் இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன நடக்கப் போகிறது என்று தோன்றுகின்றது. என் தங்க பிள்ளையே, நான் உனக்கு உறுதுணையாக இருக்கிறேன். உன்னுடைய கன்னி பெண் தெய்வம்தான் உன்னை காணாமல் இல்லை. ஆனால் என்றுமே நான் உனக்கு உறுதுணையாக இருக்கிறேன் என்பதை நீ மறந்து விடாதே. ஒருவரல்ல, 4 பேரின் ஆசீர்வாதங்களையும் நீ பெற்றுக்கொண்டே இருக்கின்றாய். மனநிறைவோடு வாழ வேண்டிய நாட்கள் எல்லாம் தொலைத்து விட்டதே. சந்தோஷமாக இருந்த நாட்கள் எல்லாம் மறந்து விட்டதே. நான் என்றும் உனக்கு துணையாக இருப்பேன். என் தங்க பிள்ளையே, உன்னுடைய கன்னி பெண் தெய்வத்தினுடைய வார்த்தைகளை நீ கேட்டு விட்டாய் அல்லவா? அவர்கள் மனதில் இருக்கின்ற வாக்கினை நீ கேட்ட பிறகாவது நிச்சயமாக இனிமேல் இந்த வாழ்க்கையின் மீது உனக்கு நம்பிக்கை வந்திருக்கும் என்று நான் நம்புகின்றேன். இனி உனக்கு நடக்க இருக்கின்ற எல்லா விஷயங்களும் எல்லோருடைய ஆசீர்வாதங்களோடு நல்லபடியாக நடக்கும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வாழ்க்கையை நினைத்து மயக்கம் கொள்ளாதே. எல்லோருக்கும் உள்ளதுதான் உனக்கும் இருக்கின்றது என்பதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். முதலில் முழுமையாக சந்தோஷத்தை அனுபவித்தது கிடையாது. யாருமே முழுமையான சந்தோஷத்தை அனுபவிப்பது கிடையாது. எல்லோருமே இதை தவிர ஒரு வகையில் கஷ்டம் இருக்கத்தான் செய்கிறது, ஒரு சந்தோஷம் இருக்கத்தான் செய்கிறது. வாழ்க்கையின் மீது உனக்கு நம்பிக்கை வைத்திருக்கும், வாழ்க்கையின் மீது உனக்கு நம்பிக்கை வைத்திருக்கும் என்று நான் நம்புகின்றேன். இனி உனக்கு நடக்கவிருக்கின்ற எல்லா விஷயங்களும் எப்போதும் எல்லோருடைய ஆசீர்வாதங்களோடு நல்லபடியாக நடக்கும் என்பதை புரிந்து கொண்டால் போதும். இனியும் இந்த வாழ்க்கையை நினைத்து மயக்கம் கொள்ளாதே. என் பிள்ளையே, உள்ளதுதான் உனக்கு இருக்கின்றது. உன் வாழ்க்கையில் எல்லா மாற்றங்களையும் நீ அடைவாய். எப்போதும் தைரியத்தோடு எந்த சூழ்நிலையிலும் உன்னுடைய மனதைரியத்தை இழந்து விடாமல் துணிந்து செயல்பட வேண்டும். எப்போதுமே எல்லோரும் உனக்கு மிகப்பெரிய ஆறுதலாக கொடுக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. எல்லாவற்றிற்கும் மேலாக உன் அப்பன் கருப்பண்ணசாமி நான் இருக்கிறேன் என்பதையும் மறந்து விடாதே. அப்பனினுடைய அன்பு என்றுமே உனக்கு உறுதுணையாக இருக்கும் என்பதை புரிந்து கொண்டாலே போதும். என் தங்க பிள்ளைக்கு இந்த கருப்பண்ணசாமியின் ஆசீர்வாதங்களும் உன் கன்னி பெண் தெய்வத்தினுடைய ஆசீர்வாதங்களும் எப்போதும் இருக்கிறது. கலங்காதே, எதற்காகவும் மறக்காதே. நீ நல்லதையே நினைத்தால் உனக்கு நல்லதே நடக்க. சுமங்கலிகளின் கன்னி பெண் தெய்வங்களை வழிபட்டால் மங்களய பலம் அதிகரிக்கும் என்பதை நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். கன்னி பெண்களுக்கு விரைவில் திருமண யோகம் கைகூடும். கன்னியை வணங்கும் வழக்கம் நம் கிராமத்தில் தொடங்கி பட்டணம் வரை இருப்பதாகவே கன்னியை வணங்கும் வழக்கம் நாம் கிராமத்தில் இன்றும் நடைமுறையில் இருப்பது உனக்கு தெரியாமல் இல்லை. கன்னி பெண் தெய்வங்களுக்கு ஆடி மாதத்தில் சிறப்பான பூஜைகள் செய்வது செவ்வாய்க்கிழமைதான் கன்னிக்கு ஏற்ற நாள். ஏற்கனவே அந்த நாளில் வழங்குவதை நீ அன்றாடம் கடைபிடிக்க வேண்டும். வாரத்தில் ஒரு நாள் நீ இதை கட்டாயமாக கன்னி பெண் தெய்வத்தினை நீ வணங்க வேண்டும். என் பிள்ளையே, பொதுவாகவே ஒரு வீட்டின் திசைகளை கன்னி மூலை, அக்னி மூலை, வாய்வு மூலை, ஈசன மூலை என்று பிரித்து கூறுவதுண்டு. அதில் வடகிழக்கு மூலை குடும்பத்தில் நோயாலையோ விபத்தாலையோ மடிந்துவிட்ட கன்னியாரை தெய்வமாக கருதி நாம் வணங்குகின்றோம். குடும்ப ஒற்றுமைக்கு கன்னி பெண் தெய்வ வழிபாடு மிக மிக முக்கியம் என்பதை நீ நினைவில் வைத்துக்கொள். என் பிள்ளையே, குடும்பத்தில் பலருக்கு மனஸ்தாபம் இருந்தாலும் கூட கன்னி பெண் தெய்வத்தை நாம் அனைவரும் ஒன்று கூடி வணங்க வேண்டும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். இது குடும்பத்தில் எழுதப்படாத சட்டமாகும். ஏனென்றால் குடும்ப ஒற்றுமைதான் கன்னிக்கு மிகவும் பிடிக்கும். குடும்பத்தில் அனைவரும் குடும்பத்தோடு நின்று வணங்கினால் கன்னி மனம் குளிர்ந்து விடும் அல்லவா? இறந்த பெண் வயதிற்கேற்ப அவர்களுக்கு உடை எடுத்து வைப்பார்கள். சிறுமிகளுக்கு அதற்கேற்ற ஆடைகளும், இளம் பெண்களுக்கு பாவாடை சட்டை தாவணியும், அதைவிட பெரிய பெண்களுக்கு சேலை சட்டையும் வாங்கி தைத்து வணங்குவார்கள் அல்லவா? அதில் கருக்களில் கன்னியை வழங்குவது மிகவும் சிறந்தது. கன்னி பெண் தெய்வத்தை மறக்காமல் வழிபட்டால் துயரத்தை போக்கி அனைவரும்
குடும்பத்தையும் தலை தோங்க செய்யும் என்பது அனைவரும் அறிந்தது. இந்த கன்னி பெண் தெய்வம் வழிபாட்டிற்கே வருடத்திற்கு ஒரு முறை குடும்பத்தினரை எல்லோரும் ஒன்று சேர்த்து விடுவார்கள். உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் உறவை தேடி ஓடி வருவார்கள். பெரும்பாலும் ஒரு பெண்ணுக்கு எப்போதும் தன் பிறந்த வீட்டின் ஒரு பொண்ணுக்கு எப்போதுமே தன் பிறந்த வீட்டின் மீது பற்று உண்டு. இது போன்ற கன்னிகளுக்கும் ஆசைகள் அதிகமாகத்தான். வீட்டில் அண்ணன் தம்பி என்று உறவு முறைகள் அனைவரும் ஒன்றாக நின்று தம்மை வணங்க வேண்டும் என்று ஆசைப்படுவார். அப்படி வணங்கும் போது தனம் மனம் குளிர்ந்து அவர்களுக்கு வேண்டு வரம் அள்ளி கொடுப்பார் என்பதிலும் மாதத்தில் இத்தகைய வழிபாடை நீ செய்து மிக மிக அவசியம். பெரும்பாலும் ஒரு கன்னி உன் வீட்டில் துடியாக இருக்கிறார் என்றால் அவ்வீட்டில் செய்வினை கோளாறு நீங்கிவிடும். பேய் பிசாசுகள் அண்டாது, நோய் நொடிகளும் தீர்ந்துவிடும். பிறந்த குழந்தை திடீர் என அழுதால் கன்னிக்கு பூஜை வைக்கவில்லை என்று, கன்னி பயம் காட்டுகிறது என்று நாம் பெரியோர்கள் சொல்வதை நாம் கேட்டிருப்போம். ஆனால் கன்னிதான் தேவதைகளை குழந்தைகளுக்கு எப்போதும் கொடுத்து கொண்டு இருப்பார்கள். உன் வீட்டில் உள்ள குழந்தைகளுக்கு கல்வி செல்வம் கிடைக்கவும் கன்னியை வணங்கும் பழக்கத்தை நீங்கள் வைத்துக் கொள்ள வேண்டும். ஒருவர் தனது வீட்டில் கன்னியை வணங்கினால் அவர் வேறு எந்த தெய்வத்தையும் தேடி போய் வணங்க வேண்டிய அவசியமில்லை என்பதுதான் உண்மை. இந்த அப்பனின் வாக்கு அல்லவா? அதனால்தான் இதை இரண்டையும் நீ எப்போதும் உன் வாழ்க்கையில் பயன்படுத்த வேண்டும் என்பதை மறந்து விடாதே. என் செல்ல குழந்தையே, இந்த வாழ்க்கையில் வெற்றியும் தோல்வியும் யாருக்கும் நிரந்தரம் கிடையாது. ஆனால் இந்த வாழ்க்கை யாரெல்லாம் நன்றாக வாழ வேண்டும் என்று நினைக்கின்றார்களோ அவர்களுக்கு போராட்டங்கள் அதிகமாகத்தான் இருக்கும். அந்த போராட்டம் நல்லபடியாக முடிய வேண்டும் என்றால் அதில் வெற்றி கிடைக்க வேண்டும் அல்லவா? அப்படிப்பட்ட வெற்றியை தான் இனி உனக்கு கிடைக்கப் போகின்றது. உன்னுடைய போராட்டங்கள் எல்லாம் நல்லபடியாக முடிய போகிறது. இனிமேல் நீ வெற்றி படிக்கட்டில் ஏறப் போகிறாய். ஒவ்வொரு படிக்கட்டையும் கடந்து நீ உனக்கான வெற்றியை அடைந்து உச்சத்தில் அமரப் போகிறாய் என்பதை நீ மறந்து விடாதே. என் செல்ல குழந்தையே, இதனால் வரை வாழ்க்கையில் எதையெல்லாம் தேடி தேடி சென்றாயோ அதுவெல்லாம் இனி உன்னை தேடி வரத்தான் போகிறது. நீ எதிர்பார்த்ததை போலவே உன்னுடைய வாழ்க்கை இனி அமையத்தான் போகிறது. அதை மாற்றி அமைக்க வேண்டியது உன்னுடைய அப்பனின் பொறுப்பு என்பதை நினைவில் வைத்துக்கொள். அந்த சூழ்நிலைகளை எல்லாம் மாற்றி அமைத்துவிட்டு அதற்கான சக்தியையும் நான் உனக்குள்ளே கொடுக்கத்தான் போகிறேன். என் செல்ல குழந்தையே, இந்த சூழ்நிலை என்று உணர்ந்து உனக்குள்ளே இந்த கருப்பண்ண சாமியின் சக்தியை நீ உணர வேண்டும். உன்னுடைய முயற்சிகளை நீ எதுவும் செய்யாமல் எல்லாவற்றையும் அப்பன் பார்த்து கொள்வார் என்று நீயாக எந்த ஒரு விஷயத்தையும் நீ முயற்சி செய்து விடாதே. உன்னுடைய சொந்த முயற்சியை நீ செய்யும் போது உன் அப்பன் உனக்கு உறுதுணையாக இருந்து எல்லா வழிகளையும் உனக்கு ஏற்படுத்தி கொடுத்து உன்னை வெற்றி பெற செய்வேன். ஏதேனும் மனம் தளர்ந்து போகின்ற சூழ்நிலையோ விருத்தியோ ஏற்படுகின்ற சூழ்நிலை வந்துவிட்டால் நீ நினைக்க வேண்டியது என்ன தெரியுமா? என் குழந்தையை இந்த அப்பனை நினைத்து கொண்டு என்னால் முடியும், என்னால் இந்த விஷயத்தை செய்ய முடியவில்லை என்றால் யாராலும் செய்ய முடியாது. என் அப்பன் எனக்கு துணையாக இருக்கிறார். நான் இதை செய்துவிட்டு தான் வேறு வேலையை பார்ப்பேன் என்ற தன்னம்பிக்கையை நீ உனக்குள் அதிகமாக வைத்திருக்க வேண்டும். உன்னுடைய மனதில் தோன்றுகின்ற எண்ணங்களை எல்லாம் நீ எப்போதும் நேர்மையாகவே வைத்திருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, எப்போதும் நீயாகவே உனக்குள் பேசிக்கொள்கிறாயோ அப்போதே உன்னுடைய வாயிலிருந்து வருகின்ற வார்த்தைகள் எல்லாம் என்னால் முடியும், என்னால் மட்டும்தான் இதை சிறப்பாக செய்வேன், என்னை விட இங்கு யாரும் இந்த வேலையை இத்தனை சிறப்பாக செய்ய முடியாது என்ற நம்பிக்கையை நீ அதிகமாக வைத்திருக்க வேண்டும் அல்லவா? என் செல்ல குழந்தையே, உன்னுடைய
எண்ணங்களை நேர்மையாக மிக அழகாக சிந்திக்க தொடங்கிவிட்டால் உன்னுடைய வாழ்க்கை மிகவும் பூந்தோட்டம் போல மாறிவிடும். உன்னை சுற்றி இருப்பவர்கள் எல்லோரும் உனக்கு நன்மைகளை மட்டுமே செய்வார்கள். தவறு செய்வதற்கோ துரோகங்கள் செய்வதற்கோ நினைக்க மாட்டார்கள். அவர்கள் மனதில் அப்படி ஏதேனும் தவறான எண்ணங்கள் இருந்தாலும் அவர்கள் எல்லாம் உன்னை விட்டு விலகி ஓடி விடுவார்கள். உன் வாழ்க்கையில் எல்லா செல்வ வளங்களும் எல்லா நன்மைகளும் உனக்கு கிடைக்கும்படி நீ ஆசைப்பட்ட எல்லா விஷயத்தையும் நான் செய்து கொடுக்க போகிறேன். எல்லாமே உன்னுடைய நன்மைக்கு தான் அமையப் போகிறது என்பதை மறந்து விடாதே. எல்லோருமே அவர்கள் நினைத்தது போல ஆசைப்பட்ட வாழ்க்கை அமைந்து விடாது. அதே நேரத்தில் நீ இந்த அப்பனை நம்பிக்கொண்டு தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டு வருவதனால் நீ எதிர்பார்த்ததை விட அழகான சிறப்பான வாழ்க்கையை நான் அமைத்து கொடுக்க போகிறேன். யார் என்ன நினைத்தாலும் பரவாயில்லை என்று யாரையும் நீ ஏமாற்றாமல் உண்மையாகவும் நேர்மையாகவும் உன்னுடைய மனசாட்சியின்படி வாழ்ந்தாலே போதும். உன்னிடத்தில் தெரிந்தே தவறுகள் செய்பவரையும் துரோகங்கள் செய்பவரையும் மீண்டும் மீண்டும் நம்பும் அளவிற்கு நீ ஒருபோது முட்டாள்தனமாக இருந்து விடாதே. அப்படிப்பட்டவரிடமிருந்து நீ விலகி இருந்து அவர்களுக்கான அந்த தவறினை நீ உணர்த்த வேண்டும். உன்னுடைய நடவடிக்கைகள் தான் அவர்களுக்கு மீண்டும் மீண்டும் அப்படி ஒரு தவறு செய்துவிடக் கூடாது என்ற எண்ணத்தை உருவாக்கும். என் தங்கமே, அது உனக்கு பாதுகாப்பாகவும் இருக்கும் என்பதை நினைவில் வைத்து கொண்டால் போதும். எதிரியாக இருந்தாலும் சரி அல்லது உன்னை அலட்சியம் செய்யும் குடும்ப உறவாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு எப்போதும் நீ மௌனத்தை மட்டும் பரிசாகவும் பதிலாகவும் கொடு. விரைவில் உன் வாழ்க்கை மாறும் அல்லவா? அவர்கள் எல்லாவற்றையும் உணர்ந்து கொள்வார்கள். நீ எப்போது மற்றவரிடத்தில் நன்றி உணர்வோடு இருந்து கொண்டிருந்தால் அதுவே உனக்கு எல்லா நன்மைகளையும் கொண்டு வந்து கொடுக்கும். அழுது கொண்டும் கவலைப்பட்டு கொண்டும் கஷ்டப்பட்டு கொண்டும் இருந்தால் நாம் கொடுக்கக்கூடிய விஷயம் உன்னால் சரியாக பரிசீலிக்க முடியாது என்று இந்த வாக்கின் மூலமாக உனக்கு தான் நான் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். உன்னுடைய பிள்ளைக்கு ஒவ்வொருவருக்கும் நான் சொல்லிக் கொண்டிருப்பது இதைதான். எப்போதும் இதை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். என் தங்க பிள்ளையே, உனக்காக, உன்னுடைய நன்மைக்காகவும் உன்னுடைய கண்ணீருக்காகவும் உன்னுடைய கஷ்டத்திற்காகவும் உன்னுடன் இருக்கக்கூடிய உறவுகள் யாரும் உதவ வரவில்லை என்றாலும் உன் அப்பன் கருப்பன் நான் இருக்கிறேன் என்பதை நீ என்னை முழுமையாக நம்பு. நான் உனக்காக உதவி செய்ய வருவேன் என்பதையும் எனக்காக நீ இந்த கருப்பன் சொல்வது போல ஒரு வாரம் நீ கடைபிடித்து விட்டால் போதும். உனக்கு நிச்சயமாக நான் சொன்னபடி அனைத்துமே நடத்தி கொடுப்பேன். இந்த அப்பன் கருப்பன் நான் சொல்வதற்கும் தயாராக இருக்கின்றேன். நீ செய்வதற்கு தயாராக இருக்கின்றாயா? ஆனால் இந்த ஒரு வாரத்திற்கு நீ இதை தயாராக செய்கிறாய் என்றால் தயாராக இருக்கிறேன் அப்பனே என்று உன்னுடைய மனதிற்குள் நீ நினைவித்துக்கொள். என் தங்க பிள்ளையே, இந்த அப்பனுக்கு செய்ய வேண்டியதை முழு நம்பிக்கையோடு, என் பிள்ளை முழு நம்பிக்கை முழு எண்ணத்தோடும் நீ வேண்டுதல்களை வைத்து நல்லபடியாக வழிபட வேண்டும். என் பிள்ளையே, சில விஷயங்களை செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. உன்னிடத்தில் சொல்லிவிட்டேன், இப்போது நன்றாக வாழப்போகிறேன் என்று அழுது கொண்டும் சொல்லக்கூடாது. எனக்கு அதையெல்லாம் கிடைத்துவிடும் என்று அழுது கொண்டு சொல்லக்கூடாது. நீ சொல்லக்கூடிய வார்த்தைகள் நேர்மையோடு சொல்ல வேண்டும், முழு மனதோடு சொல்ல வேண்டும். அத்தோடு புன்னகையோடு உன்னுடைய மனதில் ஒரு விஷயத்தை நினைத்து நீ நினைத்தது கிடைத்து விட்டால் எப்படி சந்தோஷப்படுவாயோ அப்படியெல்லாம் சந்தோஷப்பட்டுதான் அதை சொல்ல வேண்டும். அப்போதுதான் உன்னுடைய குழப்பங்கள் முதலில் விலகும், உன்னுடைய குறைகள் அனைத்தும் விலகும். என் பிள்ளையே, உன் கஷ்டங்கள் அனைத்தும் உன்னை விட்டு விலகி சென்றுவிடும். உன்னுடைய மனது தெளிவாக இருக்கும். அப்படி நீ செய்தால் நீ இவை அனைத்தும் உனக்கு உடனடியாக கிடைக்கும். அதை எப்படி சரியான பாதையில் கொண்டு செல்ல வேண்டுமோ, எப்படி சரியான பாதையில் பயணிக்க வேண்டுமோ அதை நீ அப்படியே பின்பற்ற வேண்டும் என்பதை மறந்து விடாதே. ஆனால் நாம் என்னதான் உன் கண்ணெதிரே கொடுத்தாலும் அழுது கொண்டும் கவலைப்பட்டு கொண்டும் கஷ்டப்பட்டு கொண்டும் இருந்தால் நான் கொடுக்கக்கூடிய விஷயம் உன்னால் சரியாக பரிசீலிக்க முடியாது என்று இந்த வாக்கின் மூலமாக நான் உனக்கு சொல்லிக் கொடுக்கின்றேன். என்னுடைய பிள்ளைக்கு ஒவ்வொருவருக்கும்
உனக்கும் நான் சொல்லிக் கொண்டு இருப்பது இதைதான். எப்போதும் இதை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். என் தங்க பிள்ளையே, உனக்காக, உன்னுடைய நன்மைக்காகவும், உன்னுடைய கண்ணீருக்காகவும், உன்னுடைய கஷ்டத்திற்காகவும், உன்னுடன் இருக்கக்கூடிய உறவுகள் யாரும் உதவ வரவில்லை என்றாலும் கூட உன் அப்பன் கருப்பன் நான் இருக்கிறேன் என்பதை நினைவில் வைத்துக்கொள். நீ என்னை முழுமையாக நம்பு. நான் உனக்காக உதவி செய்வ வருகிறேன். எனக்காக சிறு அகல் தீபத்தை ஏற்றி மாலை நேரத்தில் வழிபடுகின்றாய் அல்லவா? அந்த நல்ல உள்ளத்திற்காகத்தான் நான் உறவாக இருந்து, உன்னுடைய அப்பனாக இருந்து, இப்போது என்னுடைய குழந்தைகள் அழுது கொண்டிருக்கின்றது. அந்த குழந்தைக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இந்த அப்பன் நான் பார்த்து பார்த்து செய்கின்றேன். நான் உனக்காக வருகிறேன் என்று சொல்லி வராமல் மட்டும் இருந்து விட மாட்டேன். என் தங்க பிள்ளையே, நான் வருகிறேன் என்று சொன்னால் கண்டிப்பாக உனக்காக வருவேன். நான் வந்து உன்னுடைய வாழ்க்கையில் உன்னுடைய வேண்டுதல்கள் எல்லாவற்றையும் ஒவ்வொன்றாக முடித்து கொடுப்பேன் என்பதை நீ நம்ப வேண்டும். அப்பன் சொன்னதை நினைவில் வைத்துக்கொண்டு நான் சொல்லியபடியே நீ செய்ய வேண்டும். அப்படி நீ கடைபிடிக்க வேண்டும். நீ கட்டாயமாக கடைபிடித்தால் உனக்கானதை எல்லாம் உன் இல்லத்திலே உன்னை தேடி வரும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இந்த அப்பன் உன்னுடைய உள்ளத்தையும் உன்னுடைய இல்லத்தையும் சந்தோஷப்படுத்தி பார்ப்பேன். என் தங்க பிள்ளையே, அப்பன் சொல்வதை செய்ய தயாராகி விட்டாயா? இன்றிலிருந்து நீ தொடங்கிவிடு. அப்படி நீ தொடங்கி ஒரு வாரத்திற்கு இந்த அப்பனுக்கு நீ தீபத்தை ஏற்றி மாலை நேரங்களில் நீ வழிபாடு செய்ய வேண்டும். உன்னுடைய இல்லத்திற்கு வெளியே அகல் தீபத்தை ஏற்றி வைத்த பிறகுதான் உன் உள்ளத்தின் உள்ளே ஏற்ற வேண்டும். ஏனென்றால் இந்த அப்பன் உன் இல்லத்தை காவல் காத்து கொண்டிருக்கின்றேன். எப்போதும் என்னை உள்ளே அழைக்க வேண்டும் என்றால் வெளியே இருக்கும் அகல் தீபத்தை என்னை கற்பூர தீப ஆதாரனை ஆட்டி உள்ளே வா அப்பனே என்று, என் பின்னால் வாருங்கள் என் அப்பனே என்று, என் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீருங்கள் என்று கண்டிப்பாக நீ என்னை வழிபட வேண்டும். உன் இல்லத்திலிருந்து என்னை வரவழைத்து உனக்கு என்னென்ன பிரச்சனையில் இருக்கிறதோ அதை அனைத்தையும் என்னிடத்திலே சொல்லி நீ என்னை அழைத்து வர அப்படி நீ செய்தாயானால் உன்னுடைய வாழ்க்கை உயரும். உனக்கு சந்தோஷம் நிலைக்கும். ஒவ்வொரு தருணமும் உனக்கு வெற்றிதான். என் தங்க பிள்ளையே, நான் உனக்கு சில விஷயங்கள் சொல்வது புரியவில்லை என்றால் நீ உன்னுடைய பிரார்த்தனைகளை மட்டும் செய்துவிடு. என்னிடம் மனமுருகி பிரார்த்தனையை செய்துவிடு. அப்போது நீ நினைத்த அனைத்தையும் நான் உனக்காக கொடுத்து விடேன் என்பதை மறந்து விடாதே. ஆனால் அழுது கொண்டிருக்கும் ஒரு காரியத்தை செய்யாதே. நீ செய்ய நினைப்பது அப்பனை மனதில் வைத்துக்கொண்டு தைரியமாக தங்க பிள்ளையே, இதை மட்டும் நீ செய்து விட்டால் போதும் அல்லவா? உன் வாழ்க்கையில் இருக்கும் அனைத்து பிரச்சனைகளும் அனைத்து விஷயங்களும் நான் தீர்த்து கொடுப்பேன் என் தங்கமே. அதனால் நீ எதை நினைத்தும் வருத்தப்பட வேண்டிய அவசியம் உனக்கு இல்லை. இந்த அப்பனை நினைத்து எப்போதும் என் பிள்ளை சந்தோஷமாகவும் அமைதியாகவும் நிம்மதியுடனும் நீ இருக்க வேண்டும். இனி எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் எத்தனை துயரங்கள் வந்தாலும் அதையெல்லாம் மிக எளிமையாக நான் எப்போதும் கடந்து வரவும் ஜெயித்து வரும் அத்தனை திறமைகளையும் நான் உனக்கு கொடுக்க போகிறேன். உன் வாழ்க்கையில் உனக்கு மிகப்பெரிய நம்பிக்கையும் துணிச்சலையும் தைரியத்தையும் உன் அப்பன் கருப்பண்ணசாமி கொண்டு வந்து இது போன்று கொடுக்க போகிறேன். அது மட்டுமல்ல, நீ இன்னொரு விஷயத்தையும் உனக்குள் பழகி கொள்ள வேண்டும். அது என்ன தெரியுமா? உன்னிடத்தில் புன்னகையும் மௌனத்தையும் நீ எப்போதும் வைத்திருக்க வேண்டும். ஏனென்றால் பல பிரச்சனைகளை எல்லாம் உன் வாழ்க்கையில் கடந்து வருவதற்கு இந்த இரண்டுமே உனக்கு ஆயுதங்களாக பயன்பட போகின்றது. தங்க பிள்ளையே, இந்த கருப்பண்ணசாமியின் ஆசீர்வாதங்கள் எப்போதும் என் பிள்ளைக்கு முழு மனதோடு கிடைத்து கொண்டே இருக்கும்.